என் மேல் உண்மையான அன்பு கொண்டு என்னுடைய படைப்புகளை நேசித்து நம்முடைய அம்மாவை நேசித்து இங்கே வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் ஒன்றும் பேச போகிறதில்லை. காரணம், என்னுடைய படைப்பு உங்களோட நிச்சயமாக ரொம்ப வலுவாக பேச போகுது. பல கேள்விகளை முன்வைக்க போகுது. உங்களை எல்லாம் குற்றவாளியாக்க போகுது. நிறைய நான் பேசுகிறதுக்கு பதிலாக என்னுடைய நண்பர்கள் அவர்கள் நீங்கள் பார்த்த காட்சிகளை பற்றி பேசுங்க, இல்லை நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அன்னை பற்றி பேசுங்க. வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய தாயோடு வரணும் அப்படின்னு நினச்சேன். எத்தனை விழாக்கள், குறிப்பாக திரைப்பட விழாக்கள் பெண்களோடு வர்ற மாதிரி நடக்குது. அது வர்றதில்லை, நடக்கிறதில்லை. மனைவியோடு போடுற மாதிரி ஒரு விழா இல்லை. ஆனால் தாயை நம்ம எங்கேயுமே கூட்டு போகிறது கிடையாது. நிச்சயமாக இந்த விழாவுக்கு அப்புறம் நடக்காது. அநேகமாக எதிர்கால தலைமுறையில் இப்படி ஒரு படம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அம்மாவோடே தான் இருக்கோம். ஆனால் அம்மாவை பற்றி நினைக்கிறது இல்லை. பெருத்த சிந்தனையை, ஒரு கேள்வியை இந்த படைப்பு இந்த ஒரு தமிழ் சூழலில், ஒட்டுமொத்த இந்திய சூழலில், ஏன்னா வெள்ளைக்காரர்கள் எப்போதோ மறந்துட்டாங்க உறவுமுறைகளை. நம்ம இந்த விஞ்ஞான கருவிகளுக்கான அதுக்குள்ளே கிடந்து அடிமைகளாயிட்டு நம்ம யாரும் மனிதர்களோட பேசாமல் வெறும் ஒரு கருவிக்கிட்ட மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அதுவும் முக்கால்வாசி நேரம் பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கொடுமையானது. வெறும் வியாபாரிகளாகவும் ஒரு தன்னலவாதிகளாகவும் மட்டுமே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மளை மாற்றிட்டுது. பெயரளவிற்கு இந்திய கலாச்சாரமும் பண்பாடுகளும் உணர்வுகளும் இங்கே சும்மா ஒரு லேபிள் மாதிரி தான் இருக்கக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். காரணம், நான் நினைத்தவர்கள் அம்மாவோட வரல. தவிர நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம அம்மாவுக்கு அவ்வளோதான் இடம் கொடுக்குறோம். அதை அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும். அதை ஏன்னா நான் அந்த அழைப்பில் வச்சதுக்காக நிச்சயமாக அங்கே ஒரு 100 அம்மாக்கள் இருந்திருக்கணும். அது எதிர்காலத்திலேயாவது இந்த படைப்பின் மூலமாக அது வரட்டும். எப்படி பள்ளிக்கூடம் படம் ஒரு கல்வி திட்டத்தை கேள்வி கட்டுச்சு, நம்மளை எல்லாம் உருவாக்கிய அந்த பள்ளிக்கூடத்தை யாருமே நம்ம நினச்சி பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்ச பிறகு தான் அது அதன் பிறகு அது வேற எங்கேயோ போயிட்டுது. அது ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி இந்த அம்மாவின் கைபேசி, அம்மாவை பற்றிய அதிர்வலைகளை உருவாக்கும் பல இளைஞர்கள் இதுக்குள்ள அவங்க அம்மாவுக்காக உழைச்சிருக்காங்க. அவரை பார்த்தவொடனே நான் வேலை வரணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி ரோஹித் நானும் ஒன்னா வேலை செஞ்சோம். நிறைய ஹிந்தி படங்களுக்கு என் கூட வேலை செஞ்சிருக்காரு. நாங்களாம் ஒன்னா ப்ரோக்ராமர்ஸா இருந்தோம். ரொம்ப சந்தோஷம் ரோஹித் மியூசிக் பண்ணது. அந்த தமிழ் அந்த வடை என்ன சொல்றது, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமலே தமிழ் மியூசிக் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாரு. அந்த பாடல் விஷுவலும் சரி, மியூசிக்கும் சரி, எடிட்டிங் எல்லாமே, லிரிக்ஸ் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரோஹித்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சிவா சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். முத்து சார் அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நம்ம இருக்கும்போது நிறைய பேருடைய வேல்யூ நமக்கு தெரியாது, இல்லாத போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்டா ஐயோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ என்னது நல்ல பீப்புளை மிஸ் பண்ணுறோமே. எனக்கு உண்மையாகவே ஃபீல் ஆச்சு. சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர் சார் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி. அவர் இறந்த போது நான் ஃபீல் பண்ணேன், என்னடா நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணலையே, ஒன்றுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் பிளாஸ்டிக்காக போயிட்டுருக்கே அப்படின்னு முத்து சார் சொன்னும் போது அதான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது சார் இந்த படம். அண்ட் விஷுவல்ஸு, சாங்ஸு, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு டைரக்டர் தங்கர் பஜான் சார். நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அழகி, சொல்ல மறந்த கதை எல்லாமே நான் ரொம்ப ரசித்த ஒரு டெக்னீஷியன். அண்ட் ரோஹித் உன்னுடைய சாங்ஸ் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனுக்கு மேக்ஸிமம் சம்பாதிப்பாங்க. கங்க்ராட்ஸ். அம்மாவின் கைபேசியை பற்றி சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தங்கபஜன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சாரோட படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் செக்ஷன் இருந்தது. எல்லா சீன்ஸும் ஒரே அடியில் 15 நாளில் ஹீரோயின் போர்ஷன் முடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய கஷ்டம்.
ட்ரைனிங் இருந்தது. எல்லா சீனும் முன்னாடியே டைலாக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி, ஈவன் தோ ரொமான்ஸாக இருந்தாலும் அம்மா கூட அந்த சென்டிமெண்ட் சீனாக இருந்தாலும் எல்லாமே எப்படி நம்ம கேமரா முன்னாடி நடிக்க போகிறோம் அது வந்து ரிஹர்சலே பண்ணி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் லொக்கேஷனில் போனேன். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார். சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது. நிறைய பேர்கிட்ட தங்கர் பச்சன் சாரோட படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டேன், டென்ஷன் பார்ட்டியாச்சு எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. நான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. எந்த சீனாக இருந்தாலும் நல்லா நடிச்சு காமிப்பேன். நமக்கே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணும், ஓ சார் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா நமக்கு இதை விட மேலே பண்ணணும் அப்படியே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பண்ணேன். செல்வின்ற கேரக்டர் நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கேமராமேன் சார், தங்கர் பச்சன் சார், சாந்தனு, மியூசிக் டைரக்டர், ஹோல் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு அம்மா பையன் பாசம் அந்த ஒரு பாண்டு காமிக்கிற ஒரு மூவியாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரெஸ் பீப்புள்ஸ், ஆடியன்ஸ் எல்லாரும் ப்ரேயர்ஸ் எல்லாம் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என் பையன் படங்கிறதுனால நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு விரும்பல. அதனால் தங்கர் பச்சனுடைய படம் பேசணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவின் கைபேசி நாவலை யாருமே படிக்கலன்னு சொன்னார். நான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு அற்புதமான நாவல். ஒரு இசை வெளியீட்டு விழாக்கு வந்து 4 சீனை பார்த்துட்டு 4 கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு அந்த படம் சூப்பர் ஹிட்டான்னு ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசுவோம். நான் சம்பிரதாயத்துக்காக பேச வேண்டாம்னு அந்த நாவலை படிச்சிருக்கேன். அது இன்னும் அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஒரு அற்புதமான நாவல். ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம். தங்கர் சார்கிட்ட நான் முதல்ல கேட்ட கேள்வி வந்து, அம்மாவின் கைபேசியில் யார் அம்மாவா நடிக்கிறாங்க? தங்கர் வந்து, அண்ணன் நீங்க என்ன இந்த காக்கும் கரங்கள் தெரியுமே, சிவகுமாரனோட முதல் படம் நானு, அதுல சிவகுமாரனோட ஜோடி தெரியும், ரேவதிமா அவங்க தானே தனிப்பிறவில புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தங்கச்சியா நடிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா மேடத்தோட வாட்ச் காணாம போயிரு, அது திருட்டு வாட்சுன்னு தெரியாம அந்த வாட்சை வந்து ரேவதி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து அந்த வாட்சை இவங்க கட்டிட்டு காலேஜுக்கு போக, அதை ஜெயலலிதா மேடம் பார்க்க திருட்டு வாட்சை வாங்கிட்டு வந்துட்டேன்னு புரட்சி தலைவர்கிட்ட சொல்ல, அது விஷயமா சண்டை வர, அதுக்கப்புறம் அவருக்கு ஜெயலலிதா மேடத்துக்கு காதல் மலர, இந்த வாட்சை வச்சுட்டு நேரம் நல்ல நேரம் ஒரு டூயட் வருமா, அதானே அப்படின்னா, அண்ணா நீங்க ரொம்ப மோசம்ல, இப்படி கடகடகடன்னு ஒப்பிக்கிறீங்க. அதனால நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ரேவதி மேடம் அப்படித்தான் அப்படின்னு ஏன்னா தெரியும். நான் அந்த படங்களை பார்த்திருக்கேன். அப்புறம் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேச வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சாந்தனு 1000 விளக்குல கூட நடிச்சாச்சு. அவ்வளவு ஒரு சாம்பிங்கான ஒரு ஹீரோ சாந்தனு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இனியா இந்த வாகேஷோட பார்த்தேன். கண்களால நடிப்பை கொண்டு வர்றது வந்து ஒரு சரோஜாதேவி மேடத்துக்கு அப்புறம் சரிதா, பானுப்பிரியா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கதாநாயகிகள் தான் கண்களாலேயே வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளை காட்ட முடியும். அதை இனிய அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்து அசந்துட்டேன்.